கேப்டன் படம் பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கேப்டன் இறந்த பிறகு எங்களுக்கு திரும்ப அவர் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நாங்கள் படம் ரிலீஸ் இன்னொன்னே நாங்கள் காலையிலேயே கேப்டனை பார்க்கறதுக்காகவே சாப்பிடாம கூட வந்தோம். அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் கேப்டன் அப்போ பார்த்த மாதிரியே எங்களுக்கு இப்போவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவர் எங்கள் கூட தான் பயணிக்கிறாருன்ற தெம்போடு நாங்கள் போறோம். மக்கள் எல்லாரும் அனைவரும் பார்க்கணும்னு. கேப்டனோட ஆக்ஷன் யாருக்குமே பிடிக்காது. கேப்டன் அவர் நடிப்பே ஒரு தனி சிறப்புன்ற மாதிரி அவர் மக்களுக்காகவே அந்த சட்டத்தை கையாளுற முறை ரொம்ப ரொம்ப யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவர் மாதிரி பண்ணி நல்லா இருந்தது சார். இளையராஜா ஆட்டமா தேரோட்டமா சாங் நல்லா இருந்தது. நான் கேப்டனுக்கு சாங் இல்லை இதுல இருந்தாலும் படம் நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. இந்த வாரம் எந்த படமும் பெருசாக ரிலீஸ் ஆகல. சரி ரீரிலீஸ் படம் தான் நான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு பாஷாக்கு அதாவது ரஜினி சாரும் கமல் சாரும் இருக்கும்போதே இவருக்குன்னு ஒரு மாஸ் சாம்ராஜ்யத்தை அப்போ உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னு இந்த படத்தை பார்க்கும்போதே புரியுது. அவ்வளோ சூப்பராக இருந்தது படம். நல்ல படம், தரமாக இருந்தது ப்ரோ. கேப்டன்னாலே அவரோட ஸ்டண்ட்டு, அவரோட டைலாக்னாலே ஒரு படம் தான். நீங்கள் நார்மலான ஒரு படம் வாஞ்சிநாதனாக இருக்கட்டும், ஒரு சில தென்னவன் எதுவும் இருந்தாலும் டைலாக் அப்படி இருக்கும். கவர்மெண்ட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறது இது மாதிரி நிறைய இருக்கும். அது மாதிரி சூப்பராக இந்த படத்தில் அந்த காலகட்டத்தில் இருந்த ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அரசியல்வாதிங்க எல்லாருமே ஒரு வெளுத்து வாங்கியிருந்தாரு. டைலாக்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அங்கங்கே கை தட்டிகிட்டே இருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல். இப்போவே இப்படி கத்துறாங்கன்னா அப்போ எப்படி கத்திருப்பாங்கன்னு நினச்சே பார்க்கணும். அந்தளவுக்கு இருந்தது. நல்லா இருந்துச்சு. இளையராஜா சார் மியூசிக்கு. ஏன்னா சவுண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி அதிகமாக வச்சுருந்தாங்க. அதுதான் கொஞ்சம் இறைச்சலாக இருந்தது சில இடங்கள்ல. அது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். டைலாக்ஸ் தான் ப்ரோ வெயிட்டு. டைலாக்ஸ் ஒன்று ஒன்றும் தீயா இருக்கு. கைத்தட்டல் அப்படி வந்துட்டு இருக்கு. ஒரு சீனில் கோட்டு போட்டுட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறாரு. இந்த குட் பேட் அக்லி படத்தில் அஜித் சார் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு வரும் போதெல்லாம் அஜித் சார் ஃபேன்ஸ் கத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உள்ள கத்திட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ஆரவாரம். ராஜா சாரோட மியூசிக். மன்சூர் அலிகான் இந்த படத்தில் இன்னொரு ஹீரோ. அவர் பேசுறதே பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் பாருங்க, அதே சிரிப்பா அவர் பேசுறதே சிரிப்பா இருந்துட்டு இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது படம். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம். தரமா இருக்கு படம் அருமையான படம். அதாவது நாங்களாம் 1991 இந்த படத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். நான் குறிப்பாக என்னுடைய அப்பா தான் இந்த படத்தை எனக்கு கூப்பிட்டு காமிச்சாரு. இதே காசி தியேட்டரில் கூட்டி காமிச்சாரு. இன்னைக்கு தனிமையில் எங்கள் அப்பா வயசாயிட்டாரு, அவரையும் கூட்டிகிட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணினேன். கூட்ட நெரிசல் காலமாக அவரை கூட்டு வரக்கூடியாத ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு அந்த படத்தை 4K தொழில்நுட்பத்தின் மூலமாக இந்த படத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அவ்வளவு தெளிவாக பண்ணியிருக்காங்க. சந்தோஷ நிறைவோடு ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஐயோ, அதாவது விஜயகாந்த் அவர்களை நாங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவரோட க்ளோஸ்அப் சீன்ஸ் எல்லாத்தையும் காட்டும்போது ஒரு மனக்கசப்பு உருவாகுது. ஒரு ஒரு அழுகதான் அந்த இடத்துல வந்தது எங்களுக்கெல்லாம். உண்மையிலேயே இந்த தமிழக மக்களும் கேப்டன் அவர்களை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணியிருக்காங்கிற வேதனை எங்களுக்குள்ள இருக்கு. ஐயோ, டைலாக் சொல்லவா வேணும். லியாகத் அலிகான் அவர்கள் கேப்டனுக்கே பிறந்தவருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட டைலாக்குகளை, ஒரு வைர வரிகளை கொடுத்துருக்காரு. அதாவது சட்ட ஒழுங்கு எப்படி சீர்கெட்டு கிடக்குதுன்றத அந்த 1991 காட்டியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட சட்ட ஒழுங்கு, சட்டம் சீர்கெட்டு கிடக்கிறத இன்ன வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 2K கிட்ஸ் வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கும் அந்த டைலாக் வந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாங்க. அது குறிப்பாக சொல்லணும்னா ஒவ்வொரு கோர்ட்டு சீன்லையும் அந்த சட்டத்திட்டங்களை எந்த அளவுக்கு சீர்கெட்டு கிடக்குன்றத கேப்டன் அவர்கள் மூலமாக சொல்லும் போது உண்மையிலேயே அனல் பறக்குது. உண்மையிலேயே இளையராஜாவுடைய அந்த 2 பாடல்கள் கேட்கவா வேணும். இந்த படத்துக்கு பாடல் அவசியம் இல்லை என்று RK செல்வமணி அவர்கள் சொன்னாலும் அந்த 2 பாடல்களும் வைரம். ஐயோ, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணணும். குறிப்பாக 2K கிட்ஸ் பார்க்கணும். 2K கிட்ஸ் பாருங்க. கேப்டன் எந்த அளவுக்கு உழைப்பு போட்டிருக்காருன்றது உங்களுக்கு தெரியும். கடைசி காலத்தில் அவருடைய உடல் இந்த அளவுக்கு நலிவடைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணம் இது மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணதுனால தான். அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காரு இந்த கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. பாருங்க, எல்லா யூத்தும் எல்லா மக்களும் ஃபேமிலி பார்க்க வேண்டிய படம் தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் படம் தான் இது. நம்ம சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்க்கணும். விஜயகாந்த் சாரை நம்ம பிக் ஸ்கிரீன்ல பாக்குறது இப்ப ரொம்ப இதா இருக்கு. அவர் இறந்துட்டாலும் அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு சினிமா மூலியமா.
ஸோ கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் வந்து பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லார் மனசுலயும் வந்து கேப்டன் விஜயகாந்த் சார் இருந்திருக்காரு. ஸோ வாழ்ந்துட்டு இருப்பாரு. உண்மையிலே படம் செம்மையா இருந்துச்சு. பழைய படங்கிற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. செம்ம வைப்பு. ரெண்டு சாங்குமே செம்ம இது. அதுவும் ஆட்டமா தேரோட்டமாங்கிறதுலாம் வேற வைப்புன்னே சொல்லலாம். எனக்கு என்னன்னா இப்பெல்லாம் ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் மரண மாசு அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா, இந்த இன்ட்ரோடக்ஷன் ஒரு 1/2 hour கழிச்சு தான் இன்ட்ரோடக்ஷன் வருது. ஆனால் அவ்வளோ சூப்பராக ஒரு ஃபீல் கிடைக்குது. டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு தான் போடவே செய்கிறாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே டான்ஸ் வைப்லாம் வேற லெவல்னே சொல்லலாம். மன்சூர் அலிகான் எனக்கு என்னன்னா வில்லெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு ஃபீல் இருந்தது. பெரியம்மாங்கிறதுக்கு ஒரு மாடுலேஷன், சித்தப்பாங்கிறதுக்கு ஒரு மாடுலேஷன், அதுவும் அவங்க 2 பேருக்குரிய கான்வர்சேஷன் செம்ம ஃபைட்டு லாஸ்ட்ல உங்களுக்கு வரும். இப்பெல்லாம் நிறைய படத்துல விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ்லாம் கொடுக்காங்க. யானை தந்தத்தெல்லாம் தெர்மாகோலுங்கிறது இங்கேருந்து பார்த்தோன்னே சின்ன பிள்ளை கூட கண்டுபிடிச்சிருது. ஆனால் அப்போ அவ்வளோ கிளியரன்ஸாக எடுத்திருக்காங்க, எந்த இடத்துலையுமே கண்டுபிடிக்க முடியல. சூப்பராக இருந்தது. ட்ரெயின்ஸ் ஃபைட்டுக்காகவே ஒரு 4-5 வாட்டி பார்க்கலாம். அந்த ஃபைட்டை மிஞ்ச யாருமே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி இருந்து இப்போயுமே நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் வருது. எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் ட்ரெயினுக்குள்ளே அதுவும் அந்த நிலக்கரியெல்லாம் தூக்கி உள்ளே போடுற ஒரு ஷாட் ஒன்று க்ளோஸ்அப்பில் வரும். அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படி எடுத்தாங்க, என்ன மாதிரி பண்ணாங்கன்னு யூகிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. அவரை நீங்கள் கேள்வி கேட்கலாமா? இந்த கேள்வி கேட்டதுக்காண்டி அவங்கள ரிஜெக்ட் பண்ணி வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவரை பற்றி நம்ம பேசவே முடியாது. பேசுகிற வயசு கூட நம்மளுக்கு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த அளவுக்கு அவரோட ஆக்ஷன்ஸு அப்போ பழைய படங்கள் நடித்த எல்லா படத்துலையுமே நம்ம அசால்ட்டாக நிறைய விஷயங்கள் ட்ரோல் பண்ணாங்க அரசியல் மேடையில் பேசும்போது. ஆனால் இந்த படங்கள்லாம் பார்த்துருந்தாங்கன்னா அந்த ட்ரோலே இருந்திருக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அப்போ கூட தெளிவாக மக்கள் அவர் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ அரசியல் இருந்தாலுமே அந்த தெளிவோட பேசின விதங்கள்லாம் சூப்பராக இருந்தது. உண்மையிலே கேப்டன் இப்போ இல்லாமல் போயிட்டாருங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் எவ்வளோ ரசிக்கிறாங்கங்கிறத அவரை பார்க்க முடியாமல் போயிட்டாரே அப்படிங்கிறது ரொம்ப ஃபீலாக இருக்குது. உண்மையிலே செம்ம ஒரு படம் சொல்லலாம். செம்ம இது. தயவு செய்து சினிமா துறைக்கு வரணும்னு லைக் பண்ணுறவங்க இருப்பாங்களா, அவங்களாம் திருப்பி வந்து தியேட்டரில் பாருங்கள், எப்படி எடுக்கணுங்கிறது இருக்குது. இப்போ வர படங்களை ஒரு 48 மிஸ்டேக், இவ்வளோ டெக்னாலஜி இருந்து 50 மிஸ்டேக்லாம் போயிட்டு இருக்கு. என்ன படத்தை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியுமே இல்லாமல் ஒரே ஷாட்டில் பண்ணியிருப்பாங்க. 2 நிமிஷம் கூட இருக்காது. ஒரு மொத்தமாக கோட் சூட்டு போட்டு ஒரு மீட்டிங் நடக்கும். அப்படியே டேர்ன் பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே காக்கி சட்டையில் இருப்பாங்க. சிம்பிள். ஒரு அடுத்தடுத்து மீட்டிங் நடக்குதுங்கிறத ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் அவ்வளோ கிளியரன்ஸாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அவ்வளோ டெக்னாலஜி இருந்தும் பின்னாடி நிற்கிறவன் யாருங்கிறது கூட கண்டுபிடிக்காம விட்டாங்க. படம் உண்மையிலே சூப்பருங்க. டான்ஸு வைப்பு ஃபுல் இது எனர்ஜி, பாட்டெலாம் பயங்கர இதாக இருந்தது. உண்மையிலே ரம்யா கிருஷ்ணன் மேமோட பழைய அந்த இதெல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. என்ட்ரி அவரோட என்ட்ரி வந்து எப்படின்னு சொல்லவா வேணும். அதெல்லாம் வந்து அவரு தலைவர் தான். அதில் வந்து குறை சொல்றதுக்கு இல்லை. அவரு டைலாக் பேசுறதாங்க ஹைலைட்டு. நமக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சி, நமக்குள்ளார வந்து ஒரு விவேகம், நமக்குள்ளார ஒரு தமிழ்நாட்டு ஒரு குடிமங்கிற ஒரு ஒற்றுமையை வந்து கொண்டு வருது இல்லையா தலைவன் சாரோட டைலாக்கும் செல்லுமணி சாரோட படைப்புக்கும் வந்து சொல்ல முடியாது. அவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம். எல்லா மக்களும் வந்து பார்க்கணும்.